ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வைபவமாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக பொய் பிரச்சாரம். செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் விசேஷ அலங்காரங்களில் பிரகார வலம் வந்த ஸ்ரீனம் பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருப்பாவை முற்றோதுதல் விழா கோதைக்கு சீர்வரிசைகளை சமர்ப்பித்த ஆயிரக்கணக்கான பெண்கள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் முக்கோடி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு கோயிலாழ்வார் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் ஆலய உள் வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள், தீப்பந்தங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல பல்வேறு நறுமண திரவியங்களால் தயார் செய்யப்பட்ட கலவை மற்றும் திரை சீலைகளை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால், உயரதிகாரிகள், அர்ச்சகர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் உடன்வர கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியை அடைந்தனர். அங்கு நறுமண திரவிய கலவையை கர்ப்பகிரகம், ஆலய பிரகாரங்கள் ஆகியவற்றில் பூசி தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தனர். தொடர்ந்து ஆனந்த நிலைய கோபுரம், தங்க நுழைவு வாயில் கதவுகள் உள்ளிட்ட பகுதிகளையும் நீரால் சுத்தம் செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செயல் அலுவலர், இன்று காலை கோயிலாழ்வார் திருமஞ்சனம் சாஸ்திர முறைப்படி சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார். உகாதி, ஆணிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகிய 4 விசேஷங்களின் போது இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்படுவது வழக்கம் என கூறினார். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இது நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் 2 மாத காலமாக ஏற்பாடுகளை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். நுழைவு வழி மற்றும் வெளியே செல்லும் வழிகள், கியூ லைன்கள் ஆகிய பகுதிகளில் பக்தர்களுக்கு என சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த 10 நாட்கள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி, திரியோதசி ஆகிய 3 நாட்களில் ஆன்லைன் லக்கி டிப் மூலமாக இதுவரை 1,89,000 பக்தர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 24 லட்சம் பக்தர்கள் தரிசனத்திற்காக பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். லக்கி டிப் மூலமாக டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு முதல் 3 நாட்களில் தரிசனத்திற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்படி டோக்கன் பெற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேர சமயத்தில் தரிசனத்திற்கு தவறாமல் வந்தால் மற்ற பக்தர்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் தரிசன ஏற்பாடுகள் செய்ய சுலபமாக இருக்கும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனால் 2 மணி நேரத்திற்குள்ளாக சுவாமி தரிசனம் மற்றும் வைகுண்ட துவார தரிசனத்தையும் சேவிக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். திருமலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் அலுவலகத்தில் திரு B.R. நாயுடு அவர்கள் வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக வெளியான பொய் பிரச்சாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 மாதங்களாக திருமலையில் வைகுண்ட ஏகாதசி வைபவத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாகவும் மற்றவர்கள் திருமலைக்கு வர வேண்டாம் என வதந்திகள் பரவி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மலைப்பாதையில் டிக்கெட் இல்லாத பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற வதந்திகளை பக்தர்கள் நம்ப வேண்டாம் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பக்தர்களை திருமலைக்கு வரவேண்டாம் என கூற அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த விளக்கத்தை செய்தியாளர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி பக்தர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, குங்குமப்பூ உள்ளிட்ட பலவித நறுமணப் பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை மேடை மீது வைத்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அந்த கலவையை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் ஆலய உள் வளாகத்தை அடைந்ததும் அந்த கலவை கர்ப்பகிரக சுவர்கள், கோயில் பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பூசப்பட்டது. பின்னர் ஸ்ரீவாரி சேவகர்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் பூஜை சாமான்கள், ஆலய பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளை நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், கோயில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொட்டு முழங்கியபடி இருக்க மூலஸ்தானத்திற்குள் செல்ல ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளி காத்திருக்க, கருவறையிலிருந்து தங்கத்தோளுக்கிணியானில் வெளியே வந்தருளினார் ஸ்ரீ நம்பெருமாள். சிம்மகதியில் வெளியே வந்த சுவாமிக்கு திருமுடியில் அஜந்தா சௌரிக்கொண்டை சாற்றி அதில் சூரிய சந்திர பிள்ளைகள் வைத்து அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் கலிங்கத்திராயும், சிகப்புக்கல் நெற்றிச் சுட்டி பட்டை கட்டி நவரத்ன காதணிகள் வைத்து திருமார்பில் அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கமும் அதன் மேல் அழகிய மணவாளன் பதக்கமும் தந்து ஸ்ரீரங்க நாச்சியார் பதக்கத்தோடு வைரக்கல் ரங்கு நட்டிகை நெல்லிக்காய் மாலை, தங்க பூன்பவள மாலை, 8 வட முத்து மாலை, தங்க காசு மாலை, மகரி வரிசையாக வெள்ளை சிகப்பு என அடுக்கு பதக்கங்கள் ஆகியவற்றை அணிவித்து சிகப்புக்கல் அபயஹஸ்தமும் இடது திருக்கையில் ரத்னாங்கி கடிஹஸ்தமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமி முன்பு ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்க திருக்குடை பிடித்தபடி ஸ்ரீரங்கநாதனான ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரகாரங்கள் வழியாக அழைத்துச் சென்றனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் பின்தொடர உற்சவ மூர்த்திகளை கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு சுவாமி நம்பெருமாளை அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. 4ஆம் திருநாள் காலை மூலஸ்தானத்தின் வெளியே ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள் உள்ளே சென்று உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி திருமுடியில் நவரத்ன கிரீடம் அணிவித்து காதணிகளோடு மகர கர்ண பத்திரம், வைர அபயஹஸ்தம், திருமார்பில் பங்குனி உத்திர பதக்கம், அதன் மேல் ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கம், மகரி கஜலட்சுமி பதக்கம் மற்றும் அடுக்கு பதக்கங்களோடு பவளமாலை, 2 வட முத்துமாலை, மரகத கிளி, பெரிய ஆரம் ஆகிய ஆபரணங்களோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் செல்ல பாடல்கள் பாடியவாறு அரையர் சுவாமிகள் உடன் வர பக்தர்கள் சர்வலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் சிகப்புக்கல், சூரிய பதக்கம், புஜகீர்த்தி அணிந்து பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் பிரகாரங்களை சுற்றி பவனி வந்து அர்ஜுன மண்டப மேடையை அடைந்தார். அங்கு பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு ஆரத்தி கட்டப்பட்டது. 5ஆம் திருநாளான இன்று காலை மூலஸ்தானத்திற்குள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் செல்ல ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் சிறப்பு அலங்காரத்துடன் வெளியே காத்திருக்க, தங்க தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் கருவறையிலிருந்து சிம்மகதியில் வெளியே எழுந்தருளினார். இதையடுத்து எம்பெருமான் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. அலங்கார பிரியனுக்கு சௌரி கொண்டை சாற்றி அதில் புஜகீர்த்தியும் வெள்ளைக்கல் வில்வ பத்திர பதக்கமும் வைத்து முத்துப்பட்டையும் முல்லை பூச்சரமும் சுற்றி நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் ஸ்ரீரங்க விமான பதக்கம், கல் இழைத்த ஒட்டியானம் கட்டி அதன் கீழே சிகப்புக்கல் சூரிய பதக்கம் வரிசையாக வெள்ளைக்கல் அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை, 8 வட முத்து மாலை ஆகிய ஆபரணங்களை அணிவித்து வைர அபயம் தந்து அதில் தங்க கோலக்கிளியும் கீழே தொங்கல் பதக்கமும் நிறுத்தி சுவாமிக்கு அரை சிவந்த பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திருமால் பிரபந்தம் செவிமடுக்க பிரகார உலா புறப்பட்டார். ஸ்ரீ நம்பெருமாள் பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் சிகப்புக்கல் பதக்கம், காசு மாலை, வைரக்கல் ரங்கு நட்டிகை உள்ளிட்ட ஆபரணங்களோடு பின்னழகையும் காட்டியபடி சுவாமி முன்னே செல்ல அரையர் பெருமக்கள் பாடல்கள் பாடியவாறு உடன் சென்றனர். ஸ்ரீ பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோரும் தனித்தனி கேடயங்களில் ஸ்ரீ நம்பெருமாளை பின்தொடர்ந்தபடி கோயில் பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். வழி நெடுகிலும் சுவாமியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு உற்சவரை அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் 30ம் தப்பாமே எனும் திருப்பாவை முற்றோதுதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது.
முன்னதாக கோயிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் சர்வலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலயத்தின் முன்பு உள்ள திருவாடிப்பூர கொட்டகையிலிருந்து இசைவாத்தியங்கள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ரங்கராமானுஜ ஜீயர் சுவாமிகள், மன்னார்குடி ஸ்ரீ செண்டலங்கார ஜீயர் சுவாமிகள், சைவ வைணவ துறவியர்கள் முன்னே செல்ல கோதை நாச்சியார், தொண்டர் குழாம் சார்பில் ஏராளமான பெண்கள் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆயிரக்கணக்கான பெண்கள் சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கோயிலை அடைந்தனர். அங்கு கோதை நாச்சியாருக்கு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து திருவாடிப்பூர கொட்டகையில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் ஸ்ரீரங்க நாட்டிய நாடகம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலாகவும் கல்கருட ஸ்தலமாகவும் போற்றப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மார்கழி மாத முக்கோடி தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் தனி சன்னதியில் எழுந்தருளியிருந்த கல்கருட பகவானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியபடி ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க தொப்பாரம் கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை கோயில் பிரகாரங்களை சுற்றி சுமந்து வந்து கொடிமர பகுதியை அடைந்தனர். அங்கு தங்க கொடிமரம் அருகே கருட பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். சுவாமியும் தாயாரும் ஊஞ்சலில் எழுந்தருளி திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனையோடு நட்சத்திர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீர் தெளித்து கருட பட்டத்திற்கு தூப தீபங்கள் காண்பித்தனர். மேலும் வேத மந்திரங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி கம்பத்தை அலங்கரித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் ஒரே கல்லாலான 18 அடி உயரமுள்ள மூலவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க 1008 லிட்டர் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். பிறகு ராமதூதனுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து திருமேனியில் வெண்ணெய் காப்பு சாற்றி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்தபடி அருள்பாலித்த அஞ்சனை மைந்தனுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் 82வது திருநட்சத்திர மகோத்சவம் திவ்யதேச மரியாதைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு ஜீயர் சுவாமிகள் மடத்திலிருந்து ஆலயத்திற்கு விஜயம் செய்ததும் மூலவர் ஸ்ரீ வானமாமலை பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சாற்றுமுறை வைபவம் நடத்தப்பட்டதும் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு சுவாமி மற்றும் தாயாருக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து வெள்ளி கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். பிறகு பகல் 10 மண்டபத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் ஸ்ரீமடத்தில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஜீயர் சுவாமிகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாங்குநேரி, திருக்குறுங்குடி, ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், பத்ரிநாத், திருவல்லிக்கேணி, நவத்திருப்பதி, ஸ்ரீபெரும்பதூர் உள்ளிட்ட பல்வேறு திவ்ய தேசங்களில் இருந்து வந்திருந்த பெருமாள் பிரசாதங்களால் ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. காஞ்சி குமரக்கோட்டத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெள்ளி ரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து வெள்ளிப்பீடத்தின் மேல் வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து வெள்ளி ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். அழகனுக்கு மலர் கிரீடம் சூட்டி வெள்ளிக் கவசங்களுடன் பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டியும் தேவியர்களுக்கு பட்டாடைகளுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் நின்றபடி அபயம் காட்டிய முருகனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் உபயதாரர்களும் பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுக்க உலா புறப்பட்டது.
பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சுவாமிக்கு வெள்ளிரத பவனி சிறப்பாக நடைபெற்றது. கோயிலை சுற்றி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி பாவை நோன்பின் பாசுர அலங்காரத்தை பக்தர்கள் தரிசித்தனர். ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் என துவங்கும் திருப்பாவை பாசுரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். ஆண்டாள் நாச்சியார் தங்க சாயக்கொண்டை கிரீடமணிந்து சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தந்தருள சுவாமிக்கு மயிர்பீலியுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் பில்லைகளும் கலிங்கத்திராயுடன் நெத்திச் சுட்டி பட்டையும் கட்டி பலவித ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கேசிவத திருக்கோலத்துடன் சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். தோழியர்கள் வெண்ணெய் கடைந்தபடி இருக்க மஞ்சனத்தில் கண்ணனை நினைத்தவாறு சயனகோலத்தில் ஆண்டாள் நாச்சியாரும் அருள்பாலித்தார். பக்தர்கள் 7ஆம் நாள் அலங்காரத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். 8ஆம் திருநாளையொட்டி பரமபதநாதர் சன்னதியில் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப சாணூரன் முஷ்டிகன் வதம் திருக்கோலத்துடன் சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். சாயக்கொண்டை அணிந்து புதுப்பட்டுச் சேலையோடு தங்க கொலுசும் பாத கவசத்துடன் ஆபரணங்களும் அணிந்து மூக்குத்தி புல்லாக்கு மற்றும் நத்தும் மின்ன கோலக்கிளியை கையில் தாங்கியபடி கோதை நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தோழர்கள் கூடிய பசுக்களும் அருகே இருக்க எம்பெருமானை நினைத்தவாறு ஆண்டாள் சயன கோலத்தில் அருள்பாலித்தார். சாணூரன் முஷ்டிகன் வதம் செய்யும் கோலத்தில் காட்சி தந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி பரிவட்டத்துடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து பலவித ஆபரணங்களோடு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவத்தையொட்டி திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியருளிய ஆழ்வார்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக திருமழிசை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார் பெருமக்களையும் ஆச்சாரிய புருஷர்களையும் அருகருகே ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக மேடை மீது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சர்வலங்காரத்துடன் நின்று அருள்பாலித்தார். பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஆழ்வார்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தாயார்கள் சமேத ஸ்ரீ ராஜகோபாலனை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு முற்றவெளியை அடைந்ததும் தாயார்கள் சமேத சுவாமி முன்பு ஒவ்வொரு ஆழ்வாராக சுமந்து வரப்பட்டனர். தொடர்ந்து பெருமாளின் சார்பில் தீர்த்தம் தந்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆழ்வார்கள் வரும்பொழுது அவர்களுக்கேற்ற வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. அந்த வரிசையில் நிறைவாக ஆரவாரத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தாயார்கள் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் முன்பு எழுந்தருளச் செய்து மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து அஞ்சனை மைந்தன் உற்சவரை வலம் வந்து வணங்கியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு நேற்று தங்க தண்டை அணிவித்து பட்டாடை கட்டி ஒட்டியானம், இரட்டை கிளி பதக்கம், மாங்காய் ஹாரம், லட்சுமி பதக்கம், காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு புல்லாக்கு மற்றும் காதணிகளோடு நெற்றிச் சுட்டி பட்டை கட்டி திருமுடியில் சூரிய சந்திர பிள்ளைகளும் கலிங்கத்திராயும் நிறுத்தி சாயக்கொண்டையில் முத்துச்சரம் வைத்து கையில் கோலக்கிளி தந்து மாலை சூட்டி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக அழகாக அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து கேடயத்தில் நிறுத்தி வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். மேலும் தண்டம், தீப்பந்தம், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். முற்ற வெளியில் சுவாமி எழுந்தருள திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி உற்சவரை வலம் வந்து வணங்கியது. பிறகு ஆழ்வார்களை ஒவ்வொருவர்களாக சுமந்து வந்து எம்பெருமான் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் சாக்கிய நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் சாக்கிய நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சிவனடியாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சாக்கிய நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வில்வம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி உற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு ஹனுமந்த வாகன பவனி நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மூலஸ்தானத்தில் ஸ்ரீரங்க பெருமாள் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்க வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் ஸ்ரீ வெற்றி தரும் ஆஞ்சநேயர் வெள்ளிக்கவசம், வடைமாலை, வெற்றிலை மாலைகள் சூடிக்கொண்டு
பக்தர்களுக்கு அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ பெருமாளை ஸ்ரீபாதம் தங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு ஹனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்தனர். வெண்பட்டு கட்டிக்கொண்டு வெற்றிலை மாலை அணிந்து எம்பெருமானை சுமந்தவாறு ஹனுமந்தன் காட்சி தர சர்வாபரண பூஷிதனாக சுவாமி ரங்கநாதர் அருள் புரிய திருவீதி புறப்பாடு துவங்கியது. பிரிய பக்தன் மேல் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து பவனி வந்த சுவாமிக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தேங்காய்ப்பழம் நிவேதித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல்லில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருப்பாவை பாசுரங்களை பாடியபடி கைகளில் விளக்கேந்தி ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். முன்னதாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவுருவ படத்திற்கு மாலைகள் அணிவித்து ஆரத்தி காட்டியதும் பஜனைகள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருவிளக்குகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே திருப்பாவை பாசுரங்களை பாடியபடி திருவிளக்குகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீதி உலாவில் பங்கேற்று ஆண்டாளின் அருள் வேண்டி வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு பச்சை பட்டுடுத்தி காசு மாலை மாங்காய் ஹாரம் அடுக்கு பதக்கங்களுடன் தங்க திருத்துழாய் மாலையும் அணிவித்து கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருள கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்தனர். பிறகு கோதை நாச்சியார் சூடிக்களைந்த மாலையை வையாளி சேவை ஆடியபடி காட்சி தந்த ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதருக்கு அணிவித்து எம்பெருமான் சூடிய மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கு அணிவித்தனர். பிறகு சுவாமிக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மண்டபத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு நீலப்பட்டாடை கட்டி தங்க கிரீடத்துடன் அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்தனர். சங்குச்சக்கரதாரி அபயம் காட்டியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு திருக்காட்சி தந்தருள கேடயத்தின் மேல் நிறுத்திக் கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வந்து ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இசைவாத்தியங்கள் முழங்க கோதை நாச்சியார் சூடிக்களைந்த மாலையை சுவாமிக்கும் எம்பெருமானின் மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கும் அணிவித்தனர். இதையடுத்து உற்சவ மண்டபத்தில் சுவாமியை எழுந்தருளச் செய்து தீபம் காட்டப்பட்டதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருள்மிகு அன்னகாமாட்சி அம்மன் திருக்கோயிலில் சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து 108 வெண் சங்குகளில் புனித நீர் நிரப்பி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கும்பாராதனை நடைபெற்றது. மூலவர் அருள்மிகு அன்னகாமாட்சி அம்பாள் நின்ற திருமேனியுடன் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய மந்திர உச்சாடனங்களோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மேலும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். மேலும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் பிரதான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. மேலும் கலசம் மற்றும் சங்குகளுக்கு பஞ்சதீப ஆரத்தி காண்பித்ததும் மூலவர் அருள்மிகு அன்னகாமாட்சி அம்பாளுக்கு சங்காபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலையால் மடிசார் கட்டி மலர் கிரீடத்துடன் ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த புதுப்பூண்டி தாங்கல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகாச்சண்டி ஹோமம் வளர்க்கப்பட்டது. கோயிலில் 41 அடி உயரம் கொண்டு அருள்மிகு காளியம்மனும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனும் சுதை சிற்ப வடிவங்களில் திருக்காட்சி தந்தருளினர். அஷ்டபுஜ நாயகியாக சிம்மத்துடன் சூலம் ஏந்தி அம்பிகை அருள்பாலிக்க சயன கோலத்தில் காட்சி தரும் தேவிக்கு நீராபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி சாமந்தி மலர்ச்சரங்களுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து கண்மலர்கள் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். சுயம்பு அம்மனும் கண்மலர்களோடு திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனையோடு பூஜைகளை துவக்கினர்.
பிறகு மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து சண்டி ஹோமம் வளர்க்கப்பட்டது. பம்பைகள் உடுக்கை முழங்க குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து சண்டி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் பள்ளியறை பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கருவறையிலிருந்து உற்சவர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரரை கைத்தலமாக ஏந்தி தூபமிட்டு சாமரங்கள் வீசியபடி சுமந்து வந்தனர். பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி இருக்க ஈசனை கோயில் பிரகாரங்களை சுற்றி சுமந்து வந்து பள்ளி அறையை அடைந்தனர். அங்கு வெள்ளி ஊஞ்சலில் அம்பிகையுடன் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து இசை வாத்தியங்கள் முழங்க மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடி கீழராஜ வீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேய ஜெயந்தி விழா நிறைவாக உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்து வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. அருகே உற்சவர் பெருமாள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உற்சவமூர்த்திகளும் நின்று அருள்பாலித்தனர். கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனை அமர்த்தியிருந்தனர். ராமதூதனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் சூட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தந்த அஞ்சனை மைந்தனுக்கு பல்வேறு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபம் சமர்ப்பித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேம்பள்ளி பகுதியில் இருக்கும் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வப்பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷனம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் மூலவர் ஸ்ரீ செல்வப்பெருமாள் அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கிறார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க யாகசாலை பூஜைகளை நிறைவு பெற்றதும் கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் புனித நீரால் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கு விசேஷ அலங்காரம் ஆராதனை நடைபெற்றதும் பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து செடாரி சாதித்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் அமைந்திருக்கும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருளும் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு புதுப்பட்டாடை கட்டி கிரீடத்துடன் தங்க கவசங்களும் திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பதக்கங்களும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி புன்னகை தவழும் திருமுகத்தோடு தங்க பாத கவசங்கள் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் எம்பெருமான் நின்று அருள நாமார்ச்சனை செய்தனர். மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாள் சர்வாபரணங்கள் அணிந்தபடி அருள் புரிய துளசிதளம் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவமூர்த்திகளுக்கும் தீபாரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் வளர்க்கப்பட்டது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து நட்சத்திர வடிவ குண்டத்தில் மிளகாய் மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நட்சத்திர வடிவ குண்டத்தில் மலர் மாலை திருமாங்கல்யம் ஆகியவற்றோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமத்தை நிறைவு செய்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு உற்சவர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் காமதேனு வாகனத்தின் மேல் நின்று திருக்காட்சி தந்தருள மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மூலவர் அருள்மிகு பத்ரகாளி அம்மனும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு சிம்மவாகினியாக திருக்காட்சி தந்தருளினர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர காமதேனு வாகனத்தில் நின்றவாறு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் பவனி வர நாதஸ்வரம் இளத்தாளங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக கலசங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு அசலதீபேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ நாவலடியான் திருக்கோயில்களில் விசேஷ பூஜைகளை முன்னிட்டு உற்சவமூர்த்திகளுக்கு குதிரை வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு அசலதீபேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி, தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் ஆகியோருக்கு பூஜைகள் நடைபெற்றதும் குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த அருள்மிகு காளியம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வாகன மண்டபத்திலிருந்து உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். கோயிலின் வெளியே வந்ததும் குதிரை வாகனங்களில் எழுந்தருளிய அருள்மிகு நாவலடியான் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் தெய்வங்களை வீதி உலா புறப்படச் செய்தனர். மாலைகள் அணிந்து குதிரை வாகனங்களில் பவனி வந்த தெய்வங்களுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து
கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் அடுத்த சௌமிய நாராயணபுரத்தில் இருக்கும் அருள்மிகு வலம்புரி விநாயகர் கோயிலின் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க நாக தேவதைகளோடு மூலவர் அமர்ந்து அருள் புரிய மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களையும் பூர்ணாகுதியையும் சேர்ப்பித்தனர். மேலும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி தலைப்பாகை சூட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வைபவமாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக பொய் பிரச்சாரம். செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் விசேஷ அலங்காரங்களில் பிரகார வலம் வந்த ஸ்ரீனம் பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருப்பாவை முற்றோதுதல் விழா கோதைக்கு சீர்வரிசைகளை சமர்ப்பித்த ஆயிரக்கணக்கான பெண்கள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் முக்கோடி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.